வெல்கம் டு சப்தாவின் செட்டைகள்னா உங்க சப்தா. இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா நான் போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான யம்மியான மசாலா சுண்டல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி எடுத்து குக்கர்ல நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சிடலாம். ஆன் பண்ணிடலாம். இப்ப குக்கர் எடுத்து அடுப்புல வச்சிடலாம். 5 ல இருந்து 7 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா செய்ய தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலா செய்ய தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணி வடை சட்டியை சூடு ஏற்றி வச்சிருக்கேன். இதில் நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை நம்ம தாளிக்கலாம் தேவையில்லை. அரைச்சி வச்சிருந்த மசாலாவை மட்டும் போட்டுடலாம். இப்போ மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா குழஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் கேரட்டு, வெங்காயம் தலையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சுண்டல் மேலே தூவி விட்டுறலாம். இப்போ கூடவே மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.